உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க. அதை நோக்கி பயணிக்கப்பீங்க. யார் இடைஞ்சல் வந்தாலும் அதை தட்டி எறிஞ்சு தூக்கி போயிட்டே இருப்பீங்க. அது கட்டின ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, உங்களை அவமானப்படுத்துறதுன்றது அவங்களுக்கு நோக்கம் இல்லை. அவங்களுடைய கேரக்டர், பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். ஹெல்த் வச்சு தாங்க நீங்கள் உங்களுடைய முற்போக்குத்தன்மை, பிற்போக்குத்தன்மையெல்லாம் செயல்படும். நீங்கள் பெரிய கொள்கைவாதியாக இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னோம்னாக்கா, பிரசன்ன மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த வரக்கூடிய 2024 அந்த ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அமைச்சு தரும்? அது லவ் மேரேஜாக இருக்குமா, அரேஞ்ச் மேரேஜாக இருக்குமா, ரீமேரேஜாக இருக்குமா, இல்லை சிங்கிளாக தான் என்னை வாழ வைக்குமா அப்படின்றத. திருமணம்ன்றது ஏன் நம்ம இந்த சீக்வன்ஸுக்குள்ளே வரோம் அப்படின்றப்ப, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இது மனிதனுடைய வாழ்வியல் தன்மையில் வரக்கூடிய 4 நிலைகள். இதுக்குள்ளே இந்த கிரகஸ்தம் அப்படின்றது எப்படிப்பட்ட தன்மையில் உங்களை உருவாக்குது? நீங்கள் விருப்பப்படி உருவாக்குதா அல்லது விதிப்படி உருவாக்குதா? விருப்பப்படி உருவாக்குறதுல 2 விதமான தன்மைகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் விரும்பி ஒருத்தர் மணக்கிறது. இன்னொன்று, அவங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுக்கோ யார் நடத்தி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பப்படி உங்களுக்கு அமைச்சு தர்றது. இது அரேஞ்ச். லைஃப் ஆல்ரெடி கான், போயிடுச்சு. இப்போ நான் செப்பரேட். இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்? இது சிங்கிளாகவே நான் மூவ் பண்ணுவேனா, இல்லை நான் அடுத்த ஒரு ரீமேரேஜுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கா அப்படின்றத இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த 2024 அப்படின்றது முழுமையாக யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னாக்கா, கேது அண்டு சனி இவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது கேது அந்த அட் ப்ரெசண்ட்டு அவர் 7/2/2024 வரைக்குமே அவர் செவ்வாயுடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருப்பார். அப்போ அந்த டைம் பெருசாக ஒரு திருமணங்கள் நடக்காது. அதிகபட்சம் அதாவது திருமணத்துக்கான பேச்சு எடுத்தாலே தடைகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திருமண பேச்சுன்றது இந்த இடம்ன்றது ஸ்டார்ட் ஆகி, அதாவது 1/1/2024 ஸ்டார்ட் ஆகி 7/2/2024 ஒரு முன்னெடுப்புக்கான தருணம் கிடையாது. அதிகபட்சம் இது உங்களுக்கு தை மாதம் ஒரு 20th வரைக்கும் கூட வந்துடலாம். அதிகபட்சம் அப்போ தை 20th வரைக்கும் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேணாம். அலைன்ஸ் ஃபிட் பண்ணுறதில்ல. உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் இந்த வரன் அமையாதுன்றது ஒரு காங்கிரீட்டான டிசைனுக்கு வர வேணான்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் கேது சந்திரனுடைய ஹஸ்தத்தில் தான் ட்ராவல் ஆக போகிறாரு. எவ்வளோ நாளைக்கு இந்த ஹஸ்தத்துக்குள்ளே ட்ராவல் ஆக போகிறார் கேது அப்படின்னு பார்க்குறப்ப, 7/2/2024 3/12/2024 வரைக்கும். அப்போ ஸ்டில் டிசம்பர் வரைக்கும் அவர் சந்திர தாரத்தில் தான் போகிறார். அப்போ எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்? சந்திரன் கேது அப்படின்னம்னாலே பிரம்மாண்டம், சந்தேகம் நிறையா. உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே சந்தேகம், உங்களுடைய பேர் மேலே உங்களுக்கு சந்தேகம், எல்லாத்துலேயுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற திறமை. சந்திரன் கேது இணைவோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலே சந்நியாசத்தன்மையை கொடுத்துரும். கேது சனியும் ஒரு சந்நியாசத்தன்மை தருதுனாக்க, உளவியல் ரீதியான வெறுமை, விரக்தி இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் அந்த கேது சந்திரனுடைய இயற்கையோ செயற்கையோ அதாவது திசாபுத்திகளோ. அதனால தான் கேதில் சந்திரன்றது மதிக்கட்டு, புத்திக்கட்டு, நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த இடத்துல செலெக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் தருணங்கள் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் என்னன்னாக்கா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலையோ உங்களுடைய லைஃப் ஃபிக்ஸேஷனையோ நீங்கள் செய்யாதீங்க. யார்கிட்டையாவது அந்த டிசைடிங் ஃபேக்டரை கொடுத்துருங்க. அடுத்து சனி. கேது ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டோம்னாக்கா, அடுத்து சனி எப்படி இயங்க போகிறார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் 6 மார்ச் 2024 வரைக்கும் ராகுவோட சாரத்தில் தான் அவர் சனி ட்ராவல் பண்ண போகிறாரு, சதயத்தோட நட்சத்திரத்தில். அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் 7/4/2024 29/3/2025 வரைக்கும் அவர் நடுவில் வக்கரமானால் கூட அந்த குருக்குள்ளவே கொஞ்சோண்டு நாள் ராகுக்குள்ளே திருப்பி ரீட்ராவல் ஆகிடுவார் குருக்குள்ளே. அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் குருவோட டாமினேஷன் நிறையாவும், கேதுவை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய டாமினேஷன் நிறையாவும் இருக்கும். அப்போ சந்திரன் குருன்றது மிகப்பெரிய யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அப்போ சனி கேதுன்றது திருமணத்தை நடத்தி வைக்கும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய திருமண தேதியை பாருங்கள், உங்களுடைய திசாபுத்தியை கணக்கிட்டு பாருங்கள். திசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் வரைக்கும் டீட்டெயில் பண்ணி பாருங்கள், கணிதம் போட்டு பாருங்கள். அதில் கேதும் சனியும் சம்மந்தப்படாமல் இருக்காது. சம்மந்தப்படும். என்றைக்கு சம்மந்தப்படுதோ அன்றைக்கி உங்களுக்கு திருமணமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு தாம்பத்தியம் நடந்திருக்கும். இது திருமணத்தை மட்டும் நடத்தி வைக்கும். ஆனால் லைஃப்பை நடத்திட்டு போகிறது யாருன்னாக்கா சந்திரன் குரு தான். ஓரளவுக்கு கௌரவமான தன்மையில் அது நடத்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
இது திருமணத்துக்கான காலகட்டமாக அப்படின்னம்னா 2024ன்றது அநேகமான திருமணங்கள் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆக போகுது. திருமணங்கள் நடக்க போகுது. அது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா அல்லது ரீமேரேஜா, எப்படிப்பட்ட அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை, திருமண வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த 2024 தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு உங்களோட லைஃபு அப்படின்றது 7ஆம் பாவம் தான் துல்லியமாக செயல்பட போகுது. 7ன்றது உங்களுடைய கலத்திர ஸ்தானம். அது அந்த ஸ்தானாதிபதி யாருன்னா புதன் இருக்கிறது 12ல் உங்கள் ராசிக்கு. யாரோட சேர்ந்திருக்காரு அப்படின்னோம்னாக்க சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் யார் உங்களுக்கு? 6க்கும் 11க்கும். எப்போவுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு எப்பெல்லாம் சுக்கிர தசை வருதோ அல்லது சுக்கிர புத்தி வருதோ, சுக்கிர அந்தரம் வருதோ, அப்போ கணவன் மனைக்குள்ளே டிஸ்பியூட்டு அவசியம் நிறையாவே பெருசாகவே வரும். அவங்களுக்கு உங்களுக்கு மேட்சே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு தனுசுக்கு, அதாவது குருக்கு சுக்கிரன் தான் பகை. அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல கூட அவங்க பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளை, அதாவது பிரச்சனை வழக்கு அது இது எல்லாமே மீனமாக இருந்தால் தான் உங்களுக்கு சுக்கிரன் திசையிலையோ சுக்கிர புத்தியிலையோ ஒரு வம்பு வழக்கு சொத்து சம்மந்தப்பட்டதில் வரும். ஆனால் உங்களுக்கு இன்டர்னல் லைஃபே இந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 12ல் இருக்கப்ப அதிகபட்சம் நீங்கள் ஒரு ஜாப் வைஸ் வெளியே இருக்கிறதோ அல்லது உங்கள் சேர்ந்து இருந்தால் கூட தனியாக இருக்கிறதோ, அவங்க ஒரு ரூமில் இருந்தால் நீங்கள் ஒரு ரூமில் இருக்கிறது, நீங்கள் ஒரு ரூமில் இருந்தால் அவங்க ஒரு ரூமில் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வாங்கி தருவீங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு பெருசாக ஒரு பாசன்றது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல சுக்கிரன்றது சனிசாரம் பெற்றவராக இருக்கார். அவங்களுடைய அக்லித்தனமான பேச்சுகள், உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கான எல்லா செயல்பாடுகளுமே இருக்கும். கூட குறைச்ச வச்சு பேசுகிறது எல்லாமே, அதாவது நல்லது கட்டத்தில் எல்லாமே சேர்ந்துருப்பாங்க. பட் இருந்துட்டு அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல நொட்ட சொல்லுவாங்க. வீட்டில் வந்ததோ அல்லது அவங்களுக்கு தனியாக இருக்கிறப்போ உங்களை அவமானப்படுத்துறதுன்றது அவங்க நோக்கம் இல்லை. அவங்களுடைய கேரக்டர் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 6 கூடையவனாக இருந்து உங்கள் ராசியிலே அவரும் வேற இருக்கார். யார்? போராட நட்சத்திரன்றது உங்களுடைய ராசியில் 6 கூடையவனாக இருந்தாலும் எப்போயுமே கணவன் மனைக்குள்ளே ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிஸ்பியூட்ன்றது அது பிரிஞ்சும் போகாது. அதாவது எப்படின்னா சிலதெல்லாம் என்னென்னா வேணான்னு ஒதுங்கணும் அல்லது வேணும்னு நெருங்கணும். இது ரெண்டுமே இருக்காது. எப்படின்னா அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் வச்சுக்கிட்டே கொள்வது, வார்த்தையிலேயே கொள்வது, இதுதான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு அது பழகியும் போயிடும். வர இதில் ஒரு பியூட்டியாக என்னென்னா, ஒரு நேரம் ஒரு நேரம் பார்த்தா பரிதாபமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன அந்தளவுக்கு. எனக்கு சுக்கிரன் குரு அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நுட்பமான கோள் கிடையாது. அழகு விரும்பும், ஆடம்பரத்தை விரும்பும், ரொம்ப நவநாகரிகத்தை விரும்பும், ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அழகாக, அதாவது மற்றவங்களுக்கு பெருமைப்பட்டுக்கிற மாதிரி செயல்பாடுகள் அவங்கள விரும்புவாங்க. 10 பேர்த்துக்கு சேர்ந்து செய்யணும், உறவுகளோட பெருசாக ஒரு இது பண்ணணும் அப்படின்றது தான் விரும்புவாங்களோ ஒழிய உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு சொசைட்டி லைஃபு, சோசியல் ஸ்டேட்டஸு, இந்த காம்பவுண்டு செவரை விட்டு இந்த செவத்தை விட்டு தள்ளி உங்களுடைய பிரச்சனை வெளியே போய் ப்ளே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பீங்க. இன்டர்னல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கேரியர் லைஃபாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன செயல்படுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுடைய பார்ட்னராலேயே அனுமானிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பீங்க, அதை நோக்கி பயணிக்கப்பீங்க. யார் இடைஞ்சல் வந்தாலும் அதை தட்டி எறிஞ்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது கட்டின ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது எத்திக்ஸ் உங்களுக்கு சரியாகப்படுது அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த 2024ன்றது 12ஆம் இடத்துலேருந்து உதயமாகிறது உங்கள் ராசிக்கு இந்த 2024 அப்படின்றப்ப உங்களுக்கு 12ஆம் இடம்ன்றது உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்தால் கூட உங்களுக்கு ஆக்சுவலாக போய்டும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல யார்? சனி ராகு 4ஆம் இடத்துல உடல்நலம் சார்ந்த சில பிரச்சனைகளால் சில சமயம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பயம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குரு 5ல் தான் இருக்கார். யாரோட சாரத்தில் இருக்காருனாக்க இந்த அட் ப்ரெசென்ட்டு கேதுவோட சாரத்தில், கேது 8ல் தான் இருக்கார். அப்போ உங்களுக்கு எண்ணத்துக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம், ஒரு சின்ன உதறல், சின்ன நடுக்கம். எப்படி ஹெல்த் வைஸை நான் சர்வைவ் பண்ணுவேன்னா, இந்த வருஷம் எப்படி ஹெல்த் இருக்க போகுது, ஹெல்த்து வச்சு தாங்க நீங்கள் உங்களுடைய முற்போக்குத்தன்மை பிற்போக்குத்தன்மையெல்லாம் செயல்படும். நீங்கள் பெரிய கொள்கைவாதியாக இருக்கலாம், நீங்கள் பெரிய பெரிய தலைவர்களை பார்த்துருக்கலாம். வயசில் பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட ஸ்டேஜ் ஏறி ஏகப்பட்ட கொள்கையெல்லாம் ஏகப்பட்ட ஜெயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சு, 60-70 வயசாகிடுச்சு அப்படின்னா தன்னைத்தானே சர்வைவ் பண்ணிக்க முடியல, தான் தானே போட முடியலன்றப்ப உங்கள் கொள்கையை வச்சுட்டு என்ன பண்ணுறது? பெருங்காய டப்பா தான், காலி பெருங்காய டப்பா, வாசம் இருக்கும், ஆனால் டப்பாக்குள்ளே பொருள் இருக்காது. அதுபோல் என்னென்னா
உங்கள்கிட்ட எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளே தான் இருக்குதான். ஆனால் ஃபிசிக்கலாக செயல்படாத தன்மையில் இருப்பீங்க. அப்போ உங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினா மட்டும்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப்பு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள லைஃபு அப்படின்றது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை முரண்பட்டு இந்த ஏஜில் நீங்கள் ஓல்டேஜ் பீப்புளாக இருந்தால் தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் இது எப்படிப்பட்டாலும் அதை அனுசரித்து போயிடுங்க. அதான் உங்களுக்கு லைஃபு, செக்யூரான லைஃபு. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஹெல்ப் பண்ணல, அவங்களுக்கு கடமைன்றது உங்களுக்கு ஹெல்ப்பாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும். இன்னும் இப்போ தான் நான் மேரிடு கப்பலாக இருக்கேன், நான் இப்போ தான் பிகினிங் ஒரு 30+ தான் இருக்கேன் அப்படின்னம்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதிகபட்சம் வாயை கொடுக்காம இருந்தாலே போதும். ஏன்னா 2ஆம் அதிபதி யார்? சனி. அவர் இருக்கிறது 3ல், ராகு சாரம் பெற்று தான் இருக்கார். அப்படின்றப்ப நீங்கள் வாயை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு ஜஸ்ட்டு இப்போதைக்கு குரு உங்களை காப்பாற்றிட்டு இருப்பார். மே வரைக்கும் தான் அந்த காப்பாற்றுறது தான். அப்புறம் 6ல் போய் மறைஞ்சாருனாக்கா உங்களுக்கு சுகவீனமும் நடக்கும், நீங்களே உங்களுடைய எண்ணங்களே கிறுக்குத்தனமாகவும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வலிமை பெறுறதுன்றது உங்களுடைய பார்ட்னராக தான் இருப்பாங்களோ ஒழிய நீங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சேஃபர் சைடில் ஜோனில் ஒரு அடாப்டேஷனோட ஒரு அட்ஜஸ்டபிளோட லைஃபுக்குள்ளே போயிருங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சம் உங்களோட பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். பெருசாக அவங்க மேலே தப்பு இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை சின்ன சின்னதாக இருந்தால் சத்தம் போ, அவளுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டா லீவ் இட் அப்படின்னு போயிட்டே இருங்க. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவை 5ஆம் இடம் பக்குவமாக உங்களுடைய டிபெண்ட்ஸுன்றது உங்களுடைய சன்களை டாட்டர்களை நம்பி இருக்கும். ஏன்னா 5 யார்? செவ்வாய் இருக்கிறது உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ உங்களுடைய குழந்தைகள் சார்ந்து உங்களுடைய லைஃப்பை, அவங்களுடைய டெவலப்மெண்ட்டு, உங்களுடைய லைஃப்பை அதெல்லாம் செட்டில் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா இதை ஒரு பக்கம் வச்சுட்டா கூட உங்களோட குழந்தைகள் சார்ந்து நீங்களுடைய லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அது வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு போகும். எப்போயுமே நமக்கு தேவை ஒரு டைவர்ஷன் தான். அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகி நம்ம அந்த நேரத்தில் ஏதோ எடுத்தங்கவுத்தன்னு ஏதாவது விளையாட போய் பேச போய் ஏதாவது சிக்கல் வந்து மாட்டி தொலையும். அதனால் நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய குழந்தைகள் வழி ஏதாவது அவங்களுடைய கேரியர் வழி, அவங்களுடைய ஃப்யூச்சர் வழி, அவங்களுடைய எஜுகேஷன் வழி ஏதாவது ஒரு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு உங்களுடைய களத்தை அமைச்சுக்கோங்க, உங்களுடைய நேரத்தை அமைச்சுக்கோங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை அமைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் அவங்க தான் உங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வழி சாதாரணமாக அவங்களுக்கு அவங்க யார் பேச்சும் கேட்க போகிறதும் இல்லை, அவங்க உங்கள் பேச்சு தான் கேட்பாங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அவங்க அதாவது அந்த நேரத்தில் அவங்க எமோஷன் ஆகிறவங்க தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தேவைகளுக்கு, சின்ன சின்ன ஆசைகளுக்கு சாந்தமாகி போயிட்டே இருப்பாங்க. பெரிய ஆசையெல்லாம் பெருசாக எமோஷனாக அவங்கள்ட்டெல்லாம் அவங்க இம்பேக்ட் பண்ண மாட்டாங்க. அது நீங்கள் வைக்கிற ஏன்னா 5 கூட உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய இதுக்கெல்லாம் அவங்கள வந்து சமயத்தில் பயமுறுத்த வச்சிருது. ஏன்னா 5 யார்? செவ்வாய். அவங்களுக்கு செவ்வாய் ஸ்டாரில் இருக்கார், கேதுவோட ஸ்டாரில், கேது 10ல். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பிரதானமாக இருக்குது. உங்கள் வருமானத்தை நம்பி தான் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அவங்க வழி இருந்தால் கூட உங்களுக்கு அது வந்து அவங்க அது தானாக அவர் சப்போர்ட் பண்ணுறோன்றது கூட இல்லாத தன்மையில் அவர் இருக்கார், அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த கன்னி மாதிரி உங்களுது சூழல் கிடையாது. எனக்கு கன்னிக்கு குரு 7ஆம் இடம், பட் உங்களுக்கு புதன் 7ஆம் இடம். அப்படின்றப்ப அவங்க எப்படி அவங்க பவராக இருந்தாங்களோ அது மாதிரி நீங்கள் தான் பவராக இருப்பீங்க. தனுசு எப்பயுமே மிதுனத்தை விட பவர் ஜாஸ்தி. மிதுனத்துக்கு சின்ன சின்ன ஆசைகள் தான் அவங்களுக்கு, பெரிய பெரிய கனவுகள், சின்ன சின்ன ஆசைகள் இதுதான் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அவங்களுக்கு வந்து சின்ன மீனை போடுறவன் பெரிய மீன் எடுப்பான், சரிங்களா? தூண்டிலில் சின்ன மீன் தான் வைப்பீங்க, திமிங்கலத்தை வைப்பீங்க. தூண்டிலில் சின்ன மீனை போட்டு திமிங்கலத்தை பிடிக்கலாம். அதுபோல் என்னென்னா உங்களுக்கு சின்ன மீனை போட்டு, ஏன்னா அவங்களுக்கு சபலமான ஆசைகள், சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஒரு ஆசைகள், அதை மட்டும் பூர்த்தி பண்ணாலே நீங்கள் பெரிய விஷயங்களுக்கு உண்டான டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் சின்ன பிரச்சனைக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, பெரிய பிரச்சனைக்கு நீங்களே தீர்வு காண ஈஸியாக இருக்கும். அதாவது பொண்ணுக்கு பையனுக்கு என்ன ட்ரெஸ்ஸு வாங்கணுன்றது ரைட்ஸ் அவங்கள்ட்ட கொடுங்க. ஆனால் என்ன மாப்பிள்ளை செலக்ட் பண்ணணும், என்ன பொண்ணை செலக்ட் பண்ணணுன்றது நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஏன்னாக்கா அவங்க வந்து பெரிய முடிவுகளுக்கு அவர் எடுத்தால் சரியாக இருக்கும், இந்த விஷயத்தையாவது நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரே அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க சாந்தம் அடைவாங்க. நீங்கள் பெரிய விஷயங்களில் நீங்கள் எப்போயுமே லைஃப்பில் முக்கியமான தருணங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பை பாதிக்கும். பெண் எடுக்கிறதா இருக்கட்டும், பையன் எடுக்கிறதா இருக்கட்டும், என்ன படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும், என்ன வேலை கேரியர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் நம்மளுடைய லைஃப்பை பாதிக்கும். சும்மா துணி கடையில் உட்காந்துட்டு இந்த துணிக்கு பதிலாக இந்த துணி எடுக்கலாமா, இந்த துணிக்கு பதிலாக இந்த துணி எடுக்கலாமா, இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு இந்த இதுக்கு இட்லிக்கு பதிலாக ரோஸ்ட் திங்கலாமா, ரோஸுக்கு பதிலாக புரோட்டா திங்கலாமா, இது ஒரு முடிவை பெருசாக லைஃப்பை மாற்ற போகிறதில்ல. அந்த நேரத்துக்கு ஒரு சும்மா சின்ன டைவர்ஷன் தான், அது சின்ன திருப்தி தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதில் போய் நான் சாப்பிட்றது நீ சாப்பிடு, நான் என்ன சொல்கிறேன்னா அது நீ சாப்பிடு, இப்படி சொல்கிறப்ப என்ன ஆகுனாங்க அவங்க அந்தந்த இடத்துல இரிட்டேட் ஆகிட்டே இருப்பாங்க.
அப்போ பெரிய முடிவு எடுக்கிறப்ப உங்களுக்கு எப்போயுமே இதே தான், நான் சொல்கிற எந்த பேச்சையும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அதனால் நீங்கள் என்னன்னாக்க சாப்பிடு, வாங்கிக்க, வச்சுக்க, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய விஷயம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ எப்போயா இருந்தாலும் சரியாக தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டா நீங்கள் அழகாக ப்ளே பண்ணிட முடியும். அதனால் இந்த தனுசு ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் 2024 பெரிய பெரிய முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி நீங்கள் பிரச்சனைகளை பண்ணாத வரைக்கும். ஏன்னா அவங்க பிரச்சனை கொண்டு வருவாங்க, ஆனால் நீங்கள் அதை பெருசாக உங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். திருமணம் எப்படி நடக்கும், லவ் கம் அரேஞ்சா அப்படின்னம்னா, லவ் மேரேஜ் அப்படின்றது இப்போதைக்கு உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கேதுலையும் சுக்கிரன்லையும் அவர் பயணப்படுறாரு. அப்போ சூரியனில் வந்தால் மட்டும்தான் அவர் சக்ஸஸ் ஆகும். சூரியன் எப்போ வருவார்? ஏப்ரலுக்கு பிறகு தான். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்கள் கூலாக விட்டுருங்க. எந்த விதமான டிசிஷனும் எடுக்காதீங்க. நான் இப்போ மேரேஜுக்கு இப்போயே நான் போய் டிக்ளேர் பண்ணி இப்போயே நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இப்போ வந்து அவங்கள நான் கன்வே பண்ண போகிறேன், அவங்கள மாற்ற போகிறேன், அவங்கள வச்சு செய்ய போகிறேன், அவங்கள வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட போகிறேன், உங்களுக்கு அந்த தில்லு திறமையெல்லாம் இருக்குது. ஆனால் டைம் அது கிடையாது. அப்போ மேக்கு பிறகு குரு ஆளாக 8க்கு வந்துடுவார். நீங்களே ஆஃப் ஆகிடுவீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, செய்யாதீங்க நீங்கள், இப்போ நானே விட்டுருவேன். ஆமாம், எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குதோ அப்போ அது தெரிய வரும். எந்த விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குமோ அது புலப்பட ஒரு ரகசியமாக இருக்கிற ஒரு விஷயங்கள் ஓப்பனாக வந்தால் உங்களுக்கு பிடிக்காமல் போய்டும் சமயத்தில். ஏன் நல்ல வேலை தப்பிச்சேன், நல்ல வேலை. ஏன்னா 5 கூட இன்னும் 6க்கு போனாலும் மதிக்கட்டு போய்டும். ஒன்று அதாவது மதிக்கட்டு போடனாக்கா அந்த இடத்துல அவர் பயணப்படக்கூடிய ஸ்டார் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் சார், சூரியன் சார், செவ்வாய் சார். அப்போ நிச்சயமாக உங்களுடைய திருமணம், அதாவது காதலிக்கிற நபரை திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்றேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கை பூரா பயணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ காதலில் தோல்வி அடைகிறதுன்றது சர்வசாதாரணம் உங்கள் ராசிக்கு. ஆனால் அரேஞ்ச்மெண்ட் திருமணத்தில் ஜெயிக்க போகிறது சர்வசாதாரணமான விஷயம் உங்கள் ராசிக்கு. அப்போ அரேஞ்ச் திருமணங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்னாங்க நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதை வந்து கன்வர்ஷனாவது பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து அவங்கள வந்து சூஸ் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் பெருசாக கரெக்டான டிசிஷன் எடுக்கிற ஃபெல்லோ கிடையாது உங்கள் ராசி. நீங்கள் வந்து அதில் வந்து அரேஞ்சா அது ஓகே. இன்னும் அதிகபட்சம் உங்களுக்கெல்லாம் ரிலேஷனுக்குள்ளே தான் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே ஒரே ரிலேஷனுக்குள்ளே அதிகமான மெஜாரிட்டி கிட்டத்தட்ட ஒரு 80-90% நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் எங்கெங்கோ சுற்றி கடைசியில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி முடியும். அப்போ அவங்களே விரும்பி தான் திருமணம் பண்ணுவீங்க. என்னன்னு சொல்ல போனால், அதாவது தெரிஞ்சவங்க ரிலேஷனு, அதில் நெருக்கமானவங்க இல்லாமல் கொஞ்சம் எட்டமாக இருக்கவங்க, அதை நீங்கள் விரும்பி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எட்டன்னு சொல்ல முடியாது, கிட்டன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடியது. அதாவது அண்ணன் பொண்ணு தங்கச்சி பொண்ணு இப்படி மாதிரி இருக்காது சமயத்தில். அதாவது ஒரு அளவுக்கு உறவுக்கார பெண்ணை திருமணம் பண்ணுறது, அதுவும் விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். விரும்பின்றது அரேஞ்ச் பண்ண ப்ளஸ் லவ் அண்ட் அரேஞ்ச் இந்த மாதிரி, அல்லது அரேஞ்ச் அண்ட் லவ் இந்த மாதிரி. அதாவது இந்த அன்னோன் கேஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி எடுத்து வந்தால் சர்வைவல் பண்ணுவானா அப்படின்றது உங்களுடைய ராகு தான் டிசைட் பண்ணணும். உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல ராகு, அவரும் யார் காலில் இருந்தாருனாக்க செவ்வாய் காலில் இருந்தாருன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதாவது லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அதாவது செவ்வாய்னாக மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் ராகு இருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி யார் புதன் ராகு காலில் நிற்கணும். அந்த ராகும் உங்களுக்கு செவ்வாய் சாரம் பெறணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். அது இல்லை வேறு மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் லவ் பிரேக் ஆனாலும் நல்ல லைஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் இப்போதைக்கு என்னன்னாக்கா நீங்கள் அந்த லிவிங் இன் லவ் அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு அது சம்மந்தமாக டைம் பாஸ் ஆகும். இந்த இயர் எண்டு முடிஞ்சதான் அடுத்த இயர் பார்த்துக்கலாம். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்தானத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போ அவர் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த இடத்துல நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதாவது ரீமேரேஜ்காரங்க உங்களுக்கு 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னம்னா அதிகபட்சம் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது அடுத்த ஆண்டுக்கு 2025க்கு அதுக்கு முன்னாடியே இப்போயே நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கா அப்படின்னம்னாக்கா அதிகபட்சம் இந்த திருமணமும் ஏதாவது மனமுறிவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 6 தான் வேலை செய்ய போகுது அப்படின்னம்னா 6-12 இருக்கிறது பெஸ்ட்டு. அதாவது சின்ன தடைகளாவது வந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த தடைகள் எந்த அளவுக்குலாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய ஜன்னச்சாட்டில் ரீமேரேஜுக்கு உண்டான காலகட்டங்கள் எப்போயுமே ரீமேரேஜ் அப்படின்றது 7-9 கனெக்ட் ஆகணும். அப்போ அந்த இடத்துல புதனும்
சூரியன் கனெக்ட் ஆகணும். இந்த இடத்துல கோச்சாரத்தில் கனெக்ட் இல்லை. சூரியன் சுக்கிரன் சாரத்தில் இருக்கார், ஆறுக்குடைய சாரத்தில் தான் இருக்கார். புதன் உங்களுக்கு சுயசாரத்தில் இருக்கார். அப்படின்றப்ப இந்த இடத்துல சூரியனுக்கும் புதனுக்கும் லிங்கே கிடையாது இந்த டைம் ஆஃப் பீரியடு பிறக்கிறப்ப. அப்படின்றப்போ இந்த ரீமேரேஜுக்கு உண்டான காலகட்டங்கள் கிடையாது. அப்படி இருந்துச்சுனாக்கா அது நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது கோச்சார ரீதியாக. அப்போ உங்கள் ஜனனச்சாட்டை பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு புதன் சூரியன்ஸ் கனெக்ட் ஆணுச்சு 7ஆம் பாவத்தோட 5ஆம் பாவத்தோட 2ஆம் பாவத்தோட அப்படின்னா அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது அமைதியான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு அதிகபட்சம் பிரிஞ்சு போகிறதுக்கான செப்பரேஷன் ஆகிறதுக்கான அதுலேயும் தோல்வி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அதனால் இந்த இடம் உங்களுக்கு 3ல் இருக்கிற சனி ஆல்ரெடி உங்களை சந்தேகப்பட வச்சிரும். இப்போ இருக்கிறத அட் ப்ரெசென்ட் மே வரைக்கும் தான் குரு 5ல் இருக்கார். அவர் கொஞ்சம் மே வரைக்கும் உங்களுக்கு காப்பாற்றி தருவார். அவர் 6க்கு போனார்னாக்க அந்த சுகஸ்தானாதிபதியும் 6ஆம் இடத்துக்கு போகிறப்ப ஏதாவது ஒரு டிசீஸ், ஏதாவது ஒரு வியாதி, ஏதாவது ஒரு மனக்கவலை, ஏதாவது ஒரு வீட்டு பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். அது கணவன் மனைவி சார்ந்ததாக கூட இருக்கலாம். அப்படின்ற இந்த இடத்துல அவேர்னஸ் நம்ம இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ ரீமேரேஜ் பண்ணுறவங்க ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள். ஆனால் அதே டயத்தில் ரீமேரேஜாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கு உண்டான தன்மையில் கொடுங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அரேஞ்சுனா நீங்களாக செலக்ட் பண்ணாமல் நீங்களாக மேட்ரிமோனியில் புக் பண்ணி நீங்களே சைட்டை பார்த்து உடனே நீங்களே வரணும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே அவங்கள்ட்ட பேசி நீங்களே அதை அப்படின்றப்ப அது ஃபேக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல என்னென்னா திருமணம் ஆகாத வரைக்கும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் 100% தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதேமாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அப்போ தான் இணைஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஃபேக்சுவேஷனாக அவங்க சொல்கிற என்ன மேட்ரோ, என்ன விஷயமோ, என்ன வார்த்தைகளோ அதுதான் உங்களுக்கு நம்புவீங்க. அதனால் இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு வார்த்தைகள் மட்டும்தான் உங்களுடைய காதில் விழும், கண்ணுக்கு பார்வைகள் மட்டும்தான் இருக்குமோ ஒழிய அவங்க பழகி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பழகினாக்க நெருங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபிசிக்கலாக ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படின்றப்ப உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் இந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்க சனியை நம்ம பெருசாக நெகட்டிவாக நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா சனி 3ல் இருந்தாலோ ராகு 3ல் இருந்தாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு உடல் ரீதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிறோம். அதனால் இந்த ரீமேரேஜுக்காரங்க கொஞ்சம் யோசித்து இந்த 2025க்கு கொண்டு போங்க. இல்லைனாக்கா பிஃபோர் மேக்கு முன்னாடியே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. மேக்கு முன்னாடி பண்ணால் கூட அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வராமல் இருக்கான்னு உங்களுடைய திசாபத்தியில் பார்த்துங்க. உங்கள் திசாபத்தி சப்போர்ட் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். அதில் 3 கூடிய திசையோ 6 கூடிய திசையோ 8 கூடிய திசையோ 12 கூடிய திசையோ போணுச்சுனாக்கா ஜஸ்ட்டு லீவ் இட் 2024. அதுக்கப்புறம் 2025 பார்த்துக்கலாம். ஏன்னா அவசரத்துக்கு 2 மாதம் இருக்குது 3 மாதம் இருக்குன்னு சிலர்லாம் என்னன்னாக்கா பண்ணிவிட்டு கடைசியில் அவஸ்தை ஃபுல்லாக லைஃப் லாங்காக படுறதுக்கு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7ஆம் மாதம் கல்யாணம் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். பண்ணலாம், அதுதான் நல்லது. இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு அந்த ஒரு கேள்வியும் பதிவிடுங்க. அதுக்கு நான் முடிந்த மட்டும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை என்னோடய ஜாதகத்தை ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோன்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணாங்கனாக்கா அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணும் பட்சத்தில் அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ, என்ன ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கு பொதுப்பலனும் இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான சரியான பதிலையும் நான் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.